ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து டபுள் பீன்ஸ் போட்டு புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கணுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த டபுள் பீன்ஸ் வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி போட்டு அப்புறம் வதக்கணுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த டபுள் பீன்ஸை வந்து நல்லா வேக வச்சு நல்லா இருக்குங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பை போட்டு அதை நம்ம வந்து வேக வச்சு இறக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை வந்து கரைச்சி அதில் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாமும் போட்டு கலக்கி ரெடியாக வச்சுக்கணுங்க. இதை நல்லா தாளித்தோன்னே இதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. அப்புறம் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து வேக வச்ச டபுள் பீன்ஸை வந்து அதில் வந்து போட்டுக்கணுங்க. இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சில குழந்தைங்களுக்கு வந்து டபுள் பீன்ஸ் சாதாரணமாக அவிச்சு நம்ம சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிடிக்காது. ஆனால் இந்த குழம்புல நம்ம புளிக்குழம்புல போடுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த டபுள் பீன்ஸு. நீங்கள் வாங்கி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம போட்டோன்னா நல்லா வந்து கொதிக்க விடணுங்க. ஏன்னா அந்த டபுள் பீன்ஸில் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் போட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். அதில் உள்ள இந்த புளிப்பு, இந்த காரம் எல்லாமே இறங்கணும் இல்லைங்களா, அதனால் வேண்டி அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணுங்க. கொதித்ததுக்கப்புறம் தேங்காவில் வந்து ஒரு 4 சில்லு தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து போட்டு நான் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சு அதில் வந்து போடுறேங்க. அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. கலந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். இந்த குழம்பு வந்து எங்கள் மாமிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். டபுள் பீன்ஸ் போட்டு இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கிறது, அதை அவிச்சிட்டு இதாக கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்தளவு பிடிக்காது. இது வந்து குழம்புல போட்டோம்னா நம்ம அதில் வந்து புளிப்பு, காரம் எல்லாமுமே அதில் சேர்ந்துருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அந்த டபுள் பீன்ஸ். நீங்கள் வந்து வாங்கி செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து குழம்பு நல்லா கொதித்தோன்னே ஒரு சின்னதாக 2 பீஸ் வெல்லத்தை வந்து போடணுங்க. எப்போவுமே புளிக்குழம்புல 2 பீஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி 2 பீஸ் வெல்லம் போட்டோம்னா ரொம்பவே அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மன்னை சாய் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.